இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நான் உண்மையிலே நடந்தது என்னன்னு இப்ப சொல்லிடுறேன். அதுவும் உண்மையை சொல்லணும். நீங்க சொல்றது பொய்ன்னு நிரூபணமானா அப்புறம் நடக்கிறதே வேற. கமான், உங்க ஸ்டேட்மெண்ட் ஆரம்பிங்க. சொல்லுதேன் மேடம். அப்போ நான் கோயில் தர்மகர்த்தாவா இருந்தேன். அந்த நேரத்துல வெளிநாட்டில் இருந்து ஒரு தொழிலதிபர் கோயிலுக்கு வைரவேல் செலுத்துறேன்னு வேண்டிக்கிட்டு வைரவேலை செலுத்துறதுக்காக வந்தாரு. அப்ப அங்க இருந்த இன்ஸ்பெக்டர் விருமன் அவருதான். அவர்கிட்ட நான் ரிக்வெஸ்ட் பண்ணேன், இவர் வைரவேல்லாம் கோயிலுக்கு எடுத்துட்டு போறாரு, அவருக்கு ஒரு செக்யூரிட்டி வேணுமே, நீங்க செக்யூரிட்டியா போக முடியுமான்னு அவரை நான் ரிக்வெஸ்ட் பண்ணேன். ஆனா அந்த செக்யூரிட்டிக்கு போன விருமன் இருக்காரு, அந்த வெளிநாட்டு பார்ட்டிய கொண்டு போட்டு அந்த வைரவேலை திருட பார்த்தாரு. அப்ப ஆறு காப்பாத்தினது நீதான் வேற ஆறு? ஊரானரு இந்த நிக்கிறாரு கவுன்சிலர் வக்கீல் சண்முகா. இவர்தான் அந்த இன்ஸ்பெக்டரோட போராடி அந்த பார்ட்டி 2 பேரையும் காப்பாத்தினாரு மேடம். ஆமா ஆமா, அந்த வைரவேலியும் காப்பாத்தி கோயிலுக்கு செலுத்திட்டாரு. போதுமா மேடம்? அந்த இன்ஸ்பெக்டர் மேல நடவடிக்கை எடுத்தீங்களா? நடவடிக்கை எடுக்க எங்க நேரம் இருந்துச்சப்பா. ஐயோ, அந்த இன்ஸ்பெக்டர் தான் துப்பாக்கியா டப்புன்னு எடுத்தாரு, டக்குன்னு வச்சாரு, தொட்டுன்னு போயிட்டாரு. அம்புட்டு நடந்துருச்சு. அங்கங்க நடவடிக்கை எடுக்கிற நேரம். இனிமே தெரியாது மறந்துட்டேன்னு சொல்ல மாட்டீங்கல்ல? ஊரானர், நான் இப்ப கூண்டு கிளி. இந்த கிளி இப்ப எப்பவுமே மெய்யதான் பேசுது, பொய்யே பேசாது கிளி. உங்க வாக்கு மூலத்தை இந்த கோர்ட் பதிவு பண்ணிருக்கு. நீங்க திருப்பி இதெல்லாம் மாத்தி சொல்ல முடியாது. இப்போதைக்கு இந்த கோர்ட் கலைகிறது. நாளை காலையில விசாரணை தொடங்கும். The court is adjourned.